நிச்சயமாக என்டிஏ ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த கூட்டத்திற்கு பிறகும் வேற கூட்டணி கட்சிகள் நிச்சயம் வரும். எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன கண்டிப்பாக வரும். I am very happy that Honorable Prime Minister is going to come today and give strength to the Anna DMK-led alliance in Tamil Nadu. We will have all our alliance leaders on the stage, and it is a matter of great happiness to see all the family members back together. So what is the message for DMK? DMK is a corrupt, completely compromised, incompetent, family-run dynasty. It is time that Tamil Nadu saw good governance. It is time for Tamil Nadu to throw out the DMK government and get the good governance of NDA government. Can we add any other alliance party to the NDA, sir? Our family is big. Our family will continue to serve the people of Tamil Nadu, and I am sure that the NDA alliance today is strong enough to defeat the DMK. திரு பாக்கி திரும்ப வந்து பியூஷ் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார், அமித்ஷா சொல்லியிருக்கிறார் மோடி தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்னு. ஆனா நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்புல நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல வந்து அமித்ஷா வந்து மோடி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு. இபிஎஸ் சொல்லும் போது கூட வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னாரு, மத்தியில தான் மோடி ஆட்சி, தமிழகத்துல அதிமுக ஆட்சி அப்படின்னு. இப்போ இந்த நிலைப்பாட்டிலே இன்னும் குழப்பம் இருக்கா அவங்க கூட்டணியில? எனக்கு அது குழப்பமா தெரியல. அதாவது பாஜக ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா என்று பார்க்குறாங்க. அது இப்போ சாத்தியம் இல்லை. தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை போதிய மெஜாரிட்டி அதிமுகக்கு கிடைக்கலன்னா ஒரு சூழல் ஒருவேளை உருவாகலாம். இந்த சினாரியோ திமுக அணிக்கும் பொருந்தும். திமுகவுக்கு நாளைக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா 2006 கலைஞர் மறுத்தாரு, அந்த மாதிரியான சூழல் வராது. ஒருவேளை திமுகவுக்கு 90 இடங்கள் தான், மற்ற கட்சிகளுக்கு அவங்களோட தோழமை கட்சிகளுக்கும் இடங்கள் கணிசமாக கிடைச்சதுன்னா நிச்சயமாக நிர்பந்திப்பாங்க. இப்போயே தேர்தலுக்கு முன்பே நிர்பந்திச்சாங்க, அங்கேயும் அதே தான். ஸோ இங்கே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அதை நேரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஏற்கனவே அப்படித்தான். ஆனாலும் எடப்பாடி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்திலுமே எப்போதுமே பியூஷ் கோயல் இருந்தபோதே கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்கிறார். அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைப்போம் தான் அவர் சொல்கிறார். அதில் தொடர்ச்சியாக தான் இருக்கார். தேர்தல் முடிவுகளை பொறுத்து அது எப்போவுமே எல்லா காலத்திலுமே தேர்தல் முடிவுகள் தான் நிர்ணயம் செய்யும். ஆகையினால் அதை பின்னாடி சொல்லலாம். இப்போ வந்து இருக்கிற நிலைமையில் தே ஆர் டிட்டர்மின்ட், உறுதியோடு அதிமுக ஆட்சி என்பதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், இதில் வந்து பிஜேபி இப்போது அவங்க வந்து ஆட்சியில் பங்குன்னு எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியல. கணிசமான பாஜக எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 சீட்டு தான், ஒரு 6 சீட்டு 8 சீட்டு வந்தால் கூட அவங்களுக்கு வெற்றின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதில் தான் அவங்க குறியாக இருப்பாங்களே தவிர ஆட்சியில் பங்குங்கிறது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதில் ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டாங்க, முனைப்பு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். திரு சுவாமிநாதன், இப்போ ஏற்கனவே நீங்க ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. கூட்டணி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியா பிளாக்கும் திமுக கூட்டணியிலும் அது பலப்படுத்தப்பட்டது முன்கூட்டியே அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு கணக்கு அடிப்படையில் நம்ம அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது சுவாமிநாதன், அதை பார்த்து விட்டு வரலாம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் வந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் 10 முறை பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தருவார் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் தேர்தல் காலம் என்பதால் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தன்னுடைய எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பிரதமரினுடைய வருகை குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.
திரு சுவாமிநாதன், பாஜக எடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கூட்டணியை பலப்படுத்தி இருக்கிறது. தமிழகத்துல அதிமுக தலைமை ஆனாலும் இப்போ பரப்புரையை தொடங்குறதுல இருந்து கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுல இருந்து பாஜக தான் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்திற்கு இந்த பொதுக்கூட்ட மேடை ஒரு சான்றா இருக்குன்னு பார்க்கலாமா? இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இல்ல, நிச்சயமா அதற்கான சான்றுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடந்த 2-3 நாட்களாக பேசுகிற துணியை நம்ம பார்த்தாலே மோடி அவர்கள் வருகை தந்த பின்பு பெரிய மாற்றத்தை உணர்வீங்கிறாங்க. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இப்படியான உரையாடல்கள் சொல்லாடல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது. பட் இங்க களத்தை மோடி அவர்கள் வந்த பின்பு மாறும்னு அதிமுகவினரே சொல்றாங்கல்ல, அந்த இடமே பலவீனம் நான் சொல்றேன். மோடி அவர்களுடைய ஓட்டு வங்கி இங்க என்ன? பாஜகவினுடைய ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட 11% நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல. அந்த பாராளுமன்ற தேர்தலில் 11% என்பது மோடியா ராகுல் காந்தியா என்பதற்காக நடந்த தேர்தலில் 11% எடுக்கிறாங்க. அவங்க அலையன்ஸா ஒரு 18% எடுக்கிறாங்க. பட் அதிமுக அப்படி இல்ல, ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டல, நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கல. பட் இருந்த பிறகும் கூட அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரா கிடையாது. யாரு பிரதமர், யாருக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள்? 21% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இங்க பாஜக நிறைய இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது அதிமுகவுக்கு பலவீனம். அது ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரு எப்படி வளர்ந்தா என்ன, நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஓட்டு திரளா அது பெருகதானே செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மக்கள் அதையெல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 12% சிறுபான்மையினர் இருக்கு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு 12% இருக்கு. திமுக கூட்டணிக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறதா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா தான் இருக்கு. அதுல நம்ம 2019 தேர்தல்கள்ல பார்த்தோம், 21ல பார்த்தோம், 24ல பார்த்தோம். இப்பவும் அதிமுக தன்னோட பிடியை இன்னுமே இருக்கணுங்கிற நான் கிட்டத்தட்ட அப்பதான் அது மாநில கட்சிகளுக்கான மோதலா இருக்கும். இல்லைன்னா திமுக ரொம்ப எளிதா இன்னைக்கு பாருங்க, மோடி அவர்கள் வர்றாரு, ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் திமுகவா அதிமுகவான்னு தேர்தல் நடத்த போது காலையில முதல்வர் ட்விட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் மோடி அவர்களை நோக்கி கேள்வி கேட்டு விட்டார். இப்ப அண்மை செய்தியை நம்ம பார்த்தது கொண்டு துணை முதல்வர் அவர்கள் தேர்தல் நடக்கிறனால அடிக்கடி வர்றாருங்கிறாரு. கிட்டத்தட்ட தொடர்ச்சியா அது போன்ற குரல்கள் ஒலிக்கிறப்ப இந்த அதிமுகவோட ரோல் என்ன? திமுக தொடர்ந்து பல தேர்தல்களா 2019 தேர்தலா, 21 தேர்தல்ல, 24 தேர்தல்ல அவங்களோட தொடர் வெற்றிக்கு காரணம் திமுகவோட திட்டங்கள் மட்டும் இல்ல, அவங்க ஒரு மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு, பாஜகவுடைய நிழல்ல இவங்க அரசியல் செய்யறாங்கிற, பாஜகவோட சிறுபான்மையினரை காக்கிறோம், நாங்க தமிழ்நாட்டு மக்களோட உணர்வோட இருக்கோம் என்பது போன்ற ஒரு விஷயம். ஆனா மோடி கவர்மெண்ட் நிறைய தமிழ்நாட்டுக்கும் செஞ்சிருக்காங்க. நான் திமுக என்ன சொல்றாங்கிறது சொல்றேன். அதே நேரத்துல இப்ப அண்மையில இப்பதான் தேர்தலுக்காக வந்தார் அப்படின்றதாக முதல்வர் அவர்கள் கூட சொல்லினாங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருந்தாரு. காட்சி தமிழ்ச்சங்கம் நடந்துட்டு தான் இருக்கு. தூத்துக்குடிக்கு போய் பல திட்டங்களை தொடங்கிதான் வச்சாங்க. சோ இது எல்லாம் நடந்திருந்தாலும் கூட திமுகவுக்கான அந்த அரசியல் செய்வதற்கான களத்தை அதிமுக தான் எளிமையாக்குறாங்க. அவங்க அப்பர் ஹேண்ட்ல இருந்து இன்னைக்கு பாருங்க கூட்டணி பேச்சு வந்துச்சு. பாஜக கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 50 தொகுதி தாங்க, அந்த இடம் இருக்கா முதல்ல பாஜகவுக்கு? கன்னியாகுமரி சுவாமிநாதன் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்ப அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடியதோ திமுகவிற்கு பலமான ஒரு களமாவோ அதிமுக தான் மாத்துது அப்படின்னா, அப்போ இந்தியா பிளாக்கினுடைய நிலை என்ன? காங்கிரசுக்கு மறைமுகமான ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கா? தற்போது காங்கிரஸ்ல எழக்கூடிய சில பிரச்சனைகள்னால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வேறு வலிமையை தான் கூட்டுறாங்க. அவங்க முழுக்க விஜயை முன்னிலைப்படுத்தி விஜய் அவர்களை வைத்துக் கொண்டு விஜய் அவர்களுக்கு கடுமையான ஓட்டு இருக்கு. பட் அவர் திமுக ஓட்டை தான் கடுமையா சிதைக்கிறார். நம்ம உள்ள போய் களத்துல பார்த்தவரை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டையும் விஜய் வாங்குறாரு, அதிமுக பாஜக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். பட் இந்த இடத்துல திமுக மீதான வெறுப்பு நீங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்ததை விட சட்டமன்ற தேர்தலில் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் கிட்ட கொஞ்சம் குறிப்பிட்ட 10% இல்ல. அதுக்கு காரணம் என்ன? விஜய் எதிர்க்கிறார். விஜய் எதிர்க்கிறாருங்கிறதாலே இளைஞர்கள் கூட்டம் ஏன் எதிர்க்கிறோன்னே தெரியாம திமுக எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த இடத்தை தான் காங்கிரஸ் பலன்படுத்த பாக்குறாங்க. நீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம். 19, 21, 24 தொடர் வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமா இருக்கலாம், நாடாளுமன்ற எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவமா இருக்கலாம், எல்லாமே திமுக தயவால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுக்கு அதோட பெரிய பலம் காங்கிரஸால அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி எல்லாம் ஒரு கட்டமைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் திமுகவால பண்ண முடியுது. காங்கிரஸ் இல்லாத திமுகங்கிறது 2014 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு உதாரணம். காங்கிரஸும் ஒண்ணுமே ஜெயிக்கல அந்த தேர்தல்ல, அதிமுக ஒண்ணுமே ஜெயிக்கல. இங்க சக்சஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. 2019